நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4வது வீட்டில் ராகு, 10வது வீட்டில் கேது. 4இல் ராகு இருப்பவர்கள், 10இல் கேது இருப்பவர்களுக்கு இந்த பதிவு 100% பொருந்தும். 4இல் ராகு 10இல் கேது உள்ள ஜாதகர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு, உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த பதிவில் பலன்கள் சொல்ல போகிறேன். நம்முடைய நவகிரகங்களை அறிவோம் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4வது வீட்டில் ராகு, 10வது வீட்டில் கேது. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பலன்களை பொருத்தும். 4ஆம் இடம் என்பது தாயார் ஸ்தானம், அம்மா. 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து. 4ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை குறிக்கக்கூடியது, படிப்பை குறிக்கக்கூடியது. லக்னத்திற்கு 10ஆம் இடம் தாய் மாமனுடைய குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம், மாமியாரை குறிக்கக்கூடிய இடம் லக்னத்திற்கு 10ஆம் இடம். லக்னத்திற்கு 4, 10வது வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் ராகு உள்ள ஜாதகர்களுக்கு இவங்களுடைய இருப்பிடம், இவங்களுடைய சொத்து, இவங்களுக்கு கண்டிப்பாக வீடும் உண்டு, சொத்து உண்டு. லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் ராகு, 10ஆம் வீட்டில் கேது உள்ளவர்கள் நல்லா வாட்ட சாட்டமாக 6 அடி உயரத்துக்கு மேல் உயரமாக வளரக்கூடியவர்கள். இந்த 4வது வீட்டில் ராகு உள்ளவர்களுக்கு இருப்பிடம் பார்த்திங்கன்னா அந்நிய மதம், ஜாதி, அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் இடத்தில் வீடு இருக்கும், சொத்து இருக்கும். லக்னத்திற்கு 4வது வீட்டில் ராகு நின்றவர்களுக்கு அந்நிய மதம், ஜாதி, மொழி பேசக்கூடியவர்கள் இடத்தில் அங்கு மத்தியில் தான் இவங்களுக்கு இருப்பிடம் அமையும். 4வது வீட்டில் ராகு உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது கூடாத நண்பர்களுடன் நீங்கள் கூடனால், சேராத நண்பர்களுடன் சேர்ந்தால் பள்ளி படிப்பை கூட தடையாகும். 4இல் ராகு உள்ள ஜாதகர்களை பெற்றோர்கள் படிக்கும்போது இவர்களை கவனமாக பார்த்துக்கணும். இல்லைன்னா கூடாத நண்பர்களால், சேராத நண்பர்களால் இவங்களுடைய பள்ளி படிப்பை, உயர்கல்வியை கெடுத்து விட்டுரும். 4இல் ராகு உள்ள ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மதத்தை விட்டு அடுத்த மதத்திற்கு மதம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலானவர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள். 4ஆம் வீட்டில் ராகு உள்ள ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இருப்பிடத்தை சுற்றி எல்லாம் பகையாளி, எதிரிகள்லாம் கூடுதலாக இருக்கும். செய்வன, மாந்திரீகம், அமானுஷ்யம், இப்படி கெட்டது செய்யக்கூடியவர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. பொறாமக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்களிடம் பயந்துக்கிட்டோ அல்லது பெற்றோர்களிடம் பயந்துக்கிட்டோ இவங்க சின்ன வயசுலேயே வேட்டை விட்டு ஓடி போகக்கூடிய அமைப்பு உண்டு. 4வது வீட்டில் ராகு நிற்கக்கூடிய ஜாதகர்கள் எக்காரணத்தை கொண்டும் தாய் மாமன் உறவுகளிடம் நீங்கள் அந்நியோன்யமாக இருந்தீங்கன்னா தாய் மாமன்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். 4வது வீட்டில் ராகு உள்ள ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா தாயாருடைய அம்மா இளம் வயதிலேயே இறந்திருக்கலாம். அதாவது உங்களுக்கு அம்மாவுடைய அம்மா, பாட்டி நீங்கள் பிறப்பதற்கு முன்னாடியே இறந்திருக்கலாம். லக்னத்திற்கு 4வது வீட்டில் ராகு நின்றால் இந்த ஜாதகனுடைய அம்மாவுக்கு கடுமையான மன நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலை. ஜாதகனுடைய தாயார் சாமி ஆடுவாங்க அல்லது பேய் பிடித்து மன நிம்மதி இழக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் உண்டு. லக்னத்திற்கு 10வது வீட்டில் கேது நின்றால் அது பார்த்தீங்கன்னா மாமியார் ஸ்தானம். ஜாதகனுக்கு மாமியார்
நல்லா வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்து, இறை வழிபாடு சார்ந்து, அந்நிய மொழி, அந்நிய ஜாதி வழியில் இவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதாவது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், 10லே ஒரு பாம்புனாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் 10வது வீட்டில் ராகு இருப்பது சிறப்பு. 10வது வீட்டில் கேது நின்றால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது திசை இளம் வயதில் வந்தாலும் சரி, நடுமத்தியில் வந்தாலும் சரி, பிற்காலத்தில் வந்தாலும் சரி, இந்த 10லே இருக்கக்கூடிய கேது திசை உங்களுக்கு வந்துச்சுன்னா, கோச்சாரத்தில் சனி பகவான் இந்த கேதுவை கடக்கும்போது உங்களுக்கு கேது திசை நடந்துச்சுன்னா, அந்த கேது திசையில் சனி புத்தி நடந்துச்சுன்னா, கோச்சாரத்தில் சனி பகவான் கேதுவை கடக்கும்போது உங்களுக்கு கேது திசையில் சனி புத்தி நடந்துச்சுன்னா மரணம் ஏற்படும். 10லே ஒரு பாம்புனாச்சும் இருக்கணும்னு ஜோதிட பழமொழி. ஆனால் லக்னத்திற்கு 10லே கேது இருந்தால், அந்த கேது திசை நடப்பில் வந்துச்சுன்னா மரணத்திற்கு ஈடான கண்டங்களையும் ஏற்படுத்திவிடும். லக்னத்திற்கு 10வது வீட்டில் கேது நின்ற ஜாதகர்களுக்கு இயந்திரம், வண்டி, வாகன தொழில் அமைகிறது. 4 10வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் உள்ள ஜாதகர்கள் பெரும்பாலும் டிரைவர்களாக, ஓட்டுநர்களாக, ஆட்டோ ஓட்டுறது, லாரி ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, ட்ரெயின் ஓட்டுறது, விமானம் ஓட்டுறது, ஓட்டுநர்களாக, டிரைவர்களாக இருக்கிறாங்க. வண்டி, வாகன, இயந்திர தொழில் இவங்களுக்கு பெரும்பாலும் அமைகிறது. லக்னத்திற்கு 10வது வீட்டிலே கேது உள்ள ஜாதகர்களுக்கு ஆன்மீக அமானுஷ்ய எண்ணங்கள் கூடுதலாக வரும். அதாவது அடிக்கடி கோயிலுக்கு போட்டுருவாங்க. மதம் மாறி சாமி கும்பிடக்கூடிய அமைப்பு உண்டு. 10லே கேது நின்றால் மதம் மாறி சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி பேய், பிசாசு, அமானுஷ்ய ஈடுபாடு உண்டு. ஏதோ ஒரு மந்திரம், நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ 10லே கேது உள்ள ஜாதகர்கள் மந்திர உபாசனை, மந்திரங்கள் படிப்பது, இவங்க ஏதோ ஒரு மந்திரம் கற்று வச்சுருப்பாங்க. சொக்கு பாடம், பாம்பு கடி, விஷக்கடிக்கு, இந்த மாதிரி நல்ல விதத்துக்கும் இவங்க மந்திரம் கற்று வைத்திருப்பார்கள். லக்னத்திற்கு 10வது வீட்டிலே கேது இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பெரும்பாலும் மாமியாரை ஏமாற்றுவது, மனைவியை ஏமாற்றுவது, மாமியார் மனைவியிடம் நீங்கள் அவசொல் எடுப்பது, பெண்களிடம் அவப்பெயர் எடுப்பது உங்கள் வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகளை உண்டு பண்ணுங்கள். லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் ராகு உள்ளவர்கள், 10ஆம் வீட்டில் கேது உள்ள ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா, மாமன் உறவுகளிடம் நீங்கள் தள்ளி இருப்பது நல்லது. அதே மாதிரி கூடாத நண்பர்கள், சேராத நண்பர்களிடம் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய வருமானம், பொருள் இழப்பு, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடும். பள்ளி பருவத்திலேயே கூடாத நண்பர்கள், சேராத நண்பர்களுடன் சேர்ந்தீங்கன்னா பீடி, சிகரெட்டு, புகைப்பிடிப்பது, மது போதைக்கு ஆளாவது, இதெல்லாம் 4ஆவது வீட்டில் ராகு உள்ளவர்கள் இளம் வயதிலேயே தவறான பழக்கத்திற்கு அடிமையாகி உடலை கெடுத்து கொள்வீர்கள். 4ஆவது வீட்டில் ராகு நின்றால் அவங்களுக்கு நுரையீரல், இருதயம் சார்ந்த பிரச்சனை வருவதற்கு அதிகம். அதனால் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் ராகு உள்ளவர்கள் பீடி, சிகரெட்டு, புகை, போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் பார்த்துக்கணும். அப்படி நீங்கள் புகை பழக்கத்திற்கு அடிமையாயிட்டீங்க அப்படின்னா அதை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கு நுரையீரல், இருதயம் சார்ந்த பிரச்சனை மூச்சு விட முடியாமல் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது என்னுடைய அனுபவபூர்வமாக நிறையா பேரை பார்த்துக்கேன். கிரு கிரு கிருன்னு மூச்சு இழுக்கும். இப்படி இழுத்து இழுத்து மூச்சை விட்டு எத்தனையோ பேர் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் ராகு நின்று திசை நடந்தாலும், லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் கேது நின்று திசை நடந்தாலும் உயிர் கண்டத்தை சித்திரவதைப்பட்டு உயிர் போவதை எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன். அதனால் மது, போதை, இந்த புகை பிடிக்கும் பழக்கத்தை 4ஆம் வீட்டில் ராகு உள்ள ஜாதகர்கள் குறைத்து கொள்ளுங்க, அல்லது அதை அறவே தவிர்த்து விடுங்க. லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் ராகுவும் 10ஆம் வீட்டில் கேதுவும் உள்ளவர்கள் பெற்றோர்களிடம் பயந்துக்கிட்டு, கோவிச்சுக்கிட்டு, உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம்
பயந்துக்கிட்டு கோவிச்சிக்கிட்டு ஊரை விட்டு ஓடுறது, வெளியூர் போகிறது, சந்நியாசமாக காணாமல் 1 வருஷம் 2 வருஷம் வெளியில் போய் தங்கிட்டு வர்றது, அதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். லக்னத்திற்கு 4லே ராகு நின்றால் சின்ன வயசுலேயே அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு வேட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் 4 10ஆம் வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் நின்றால் பெற்றோர்கள் வந்து இவங்களை கவனமாக பார்த்துக்கணும். லக்னத்திற்கு 4ஆவது வீட்டில் ராகு உள்ள ஜாதகர்கள் தன்னுடைய சொத்துக்களே வேண்டாம் அப்படின்ட்டு வைராக்கியமாக பிடிவாதமாக சொத்துக்களே வேண்டாம் என்று செல்பவர்களும் உண்டு. ஒரு வீடுனாச்சு வாங்கலாம், ஒரு வண்டினாச்சு வாங்கலாம், தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலும் இவர்களுக்கு இருக்காது. ஏன்னா லக்னத்திற்கு 4லே ராகு நின்றால் பெரும்பாலும் உண்மைதான் பேசுவாங்க. மற்றவர்கள் வந்து இவங்களை நன்றாக பயன்படுத்தி கொள்வாங்க. அதாவது மாமன் மச்சனன்கள், உங்களோடு சேரக்கூடிய நண்பர்கள் உங்களை வந்து முழுவதுமாக பயன்படுத்திக்குவாங்க. உங்களுடைய தேவைக்கு, உங்களுடைய பிற்கால தேவைக்கு நீங்கள் வந்து பணம் காசு சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலையை இந்த லக்னத்திற்கு 4ஆவது வீட்டிலே அமரக்கூடிய ராகு ஏற்படுத்தி விடுகிறது. உங்கள் ஜீவனத்திற்கு 10லே இருக்கக்கூடிய கேது பிற்காலத்தில் பிரச்சனையை உண்டாக்குகிறது. 4லே ராகு 10லே கேது உள்ள ஜாதகர்கள் இந்த பதிவினுடைய பலன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை கேட்டு அறிந்து புரிந்து உங்கள் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் செயல்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் கெட்ட நண்பர்களுடன் சேர்ந்து, தாய் மாமன்களுடன் சேர்ந்து, பெற்றோர்கள் பேச்சை கேட்காம நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா தவறான கெட்ட பழக்கங்கள், புகை, பீடி, சிகரெட்டு, மது, போதைக்கு அடிமையானீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் உடல் ஆரோக்கியம் கெடும். நுரையீரல், இருதயம் சார்ந்த வியாதி வந்து மூச்சு விட முடியாமல் மரணம் அடையக்கூடியவர்கள் ஏராளமாக உண்டு. இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமாக பார்த்து விட்டேன். இது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். இதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.